Hi and hello everyone. This is Yamini. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்னா என்ன? இங்கே கொடுத்துருக்க டேபிள் பாருங்கள். வெஜிடேபிள்ஸ், கிளாத், மில்க், டைம். வெஜிடேபிள்ஸை நம்ம எதால் மெஷர் பண்ணுவோம்? இப்போது கடைக்கு போகிறோம், 1 லிட்டர் ஆப்பிள் கொடுப்பானா கேட்போம்? கிடையாது. 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஸோ வெஜிடேபிள் வந்து கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். கிளாத், ஸோ துணியை வந்து மீட்டரில். மில்க்கு லிட்டர், அஃப்கோர்ஸ் மில்க்னா லிக்விட், ஸோ லிட்டர். டைம்ன்றது செகண்ட்ஸில். ஸோ இது வந்து பேசிக் மெஷர்மெண்ட், எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் குவான்டிட்டிஸ் சச்சஸ் இந்த மாஸு, வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா வேல்யூ அண்ட் அ யூனிட் அப்படின்ட்டுன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சுரேஷ் வாக்ஸ் 2 கிலோமீட்டர் எவ்ரிடே. அந்த 2 கிலோமீட்டர், 2ன்றது வேல்யூ, கிலோமீட்டர் அப்படின்றது அதனுடைய யூனிட். ஓகே, ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, நவ் லெட்ஸ் see about ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன பாருங்கள். a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நார்மலாகவே சொல்லிடுவோம். ஓகே, நடந்து பார்த்து சொல்லுவோம். அதில் எதுனா வந்து நம்ம மெஷர்மெண்ட்டு, அதாவது அதில் எதுனா வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி பண்ணி எதுனா பண்ணுறோமா? கிடையாது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, வித்தவுட் எனி அதர் குவான்டிட்டிஸ், எந்த மற்ற குவான்டிட்டிஸை வச்சு மெஷர் பண்ணாமல் தனியாக. இப்போ எப்படி சொல்கிறது, அதில் எதனா மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் கிடையாது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், 5 கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. ஸோ இதோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். என்னென்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அது யூனிட் பார்ப்போம். லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் லென்த். ஓகே, அதுக்கு மீட்டர்னு சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா எம். மாஸ், கிலோகிராம், அந்த யூனிட்டு அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா கேஜின்னு சொல்லுவோம். டைமை வந்து செகண்ட்ஸ், அந்த யூனிட் அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா எஸ். டெம்பரேச்சர், அந்த யூனிட் கெல்வின், ஸோ கேன் டினோட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் கரண்ட், ஆம்பியர், அந்த யூனிட்டு அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் ஏ. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது யூனிட் மோல், MOLன்னு அதை டினோட் பண்ணுவோம். லூமினஸ் இன்டென்சிட்டி, அதாவது லைட் இன்டென்சிட்டியை வந்து அதனோட யூனிட் கேண்டலா சிடின்னு சொல்லுவோம். சிடின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ். All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. அதாவது இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ இந்த லென்த்து, மாஸு, டைம் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன் பண்ணி சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புக்கு இருக்குது, இந்த புக்குனுடைய ஏரியா என்னதுன்னு கேட்குறேன். அப்படியே பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க அந்த ஏரியா என்னதுன்னு? கிடையாது. ஃபஸ்ட்டு புக்கு என்ன ஷேப்புன்னு பார்ப்பீங்க. ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம். லென்த் இன்ட்டு பிரெத், ஸோ இன்ட்டுன்றது மல்டிப்ளிகேஷன், ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்துடுது. ஸோ நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரேன் அந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா தான் அது டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த யூனிட் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னுடைய எக்ஸாம்பிள் ஏரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, the area is a measure of how much space there is on a flat surface. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளாட்னுடைய ஏரியா எவ்வளோ இருக்கும், அந்த பரப்பளவு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக லென்த்து இன்ட்டு பிரெத்து. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். லென்த்துக்கு மீட்டர், அந்த யூனிட் மீட்டர் தான், இன்ட்டு பிரெத்துக்கும் மீட்டர் தான். ஸோ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியானுடைய யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்
ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னுடைய எக்ஸாம்பிள் வித் அது யூனிட்ஸ். ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத், அந்த யூனிட் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம். வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ஸோ மீட்டர் க்யூப் அந்த யூனிட். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம், மீட்டர் செகண்ட்ஸ் இன்வர்ஸ் 1 ஆர் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம் அந்த யூனிட்டை. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை டிரைவ் பண்ண முடியும். அதனுடைய யூனிட் வந்து ஏஎஸ் சொல்லுவோம், ஆர் கூலம்ப் அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் பை வால்யூம், அந்த யூனிட் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப்னு சொல்லலாம், ஆர் கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 3ன்னு சொல்லலாம். இது டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, பை த யூஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகே, அதுதான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னது தான் இருக்கும். மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னும் போது இந்த லென்த்து, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட் அதெல்லாம் வந்துடும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதுக்குன்னு ஒரு யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னும் போது டிரைவ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது பை த யூஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து ஏரியா இருக்குது. ஏரியானுடைய ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் ஒரு ஏரியா ஆஃப் அ இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேப்பே இல்லை, அப்போ அந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம், வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கும். ஒரு ஷேப் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு க்யூப் இருக்குன்னா அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வால்யூம் ஆஃப் அ லிக்விட்னும் போது அந்த சிலிண்டர் பொறுத்து, அந்த கண்டெய்னர் பொறுத்து கண்டுபிடிச்சினா அந்த வால்யூம். ஓகே, வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷேப்பே இல்லை, அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அதனுடைய வால்யூம் அப்படின்னா இது நோட் பண்ணிக்கோங்க. ஆர்க்கிமெடஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கலாம். இர்ரெகுலர் ஷேப்னுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோன்னா ஆர்க்கிமெடஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ டென்சிட்டி வருது, பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட். எஸ், இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்புறம் டிரைவ் பண்ணுறேன். ஓகே, இந்த do you knowல 1 square meter is the area enclosed inside a square of a side 1 meter. எதுவும் இல்லை, 1 square meterன்றது என்னென்னா அந்த சர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் ஒரு சைடு 1 மீட்டராக இருக்கும், 1 மீட்டராக இருக்கும். அதுதான் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஏரியா ஆஃப் அ ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ். ஓகே, the area of a regularly shaped figures can be calculated using the relevant formula. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ராப்ளம்லாம் அப்புறம் டீச் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னுடைய ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா ஏ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெக்டாங்கிளாக லென்த் இன்ட்டு பிரெத், சர்க்கிள்னா பையார் ஸ்கொயர். ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணுன்னா ஆஃப் பி இன்ட்டு ஹெச், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, அதுவே ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, ஷேப்பே இல்லை, என்ன ஷேப்பே தெரியல, அது ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, அதனோட ஏரியாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏரியா ஆஃப் irregularly shaped figures. Okay, in our daily life we encounter many irregularly shaped figures like leaves, maps, stickers of stars or flowers, peacock feather, etc. The area of such irregularly shaped figures cannot be calculated using any formula. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஷேப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இமேஜ் பாருங்கள், லீஃப் என்ன ஷேப்னே தெரியாது, அதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய ஏரியாவை. ஸோ அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். வால்யூம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, எதுவும் இல்லை, இந்த லீஃப்னுடைய ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஏரியானும் போது கண்டிப்பாக முதல்ல ஷேப் பார்ப்போம். லீஃப்னுடைய ஷேப் என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். டேக் அ லீஃப் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் ட்ரீஸ் இன் யுவர் நெய்பர்ஹுட். ஏதோ ஒரு ட்ரீனுடைய லீஃப் எடுத்துக்கோங்க, இலையை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பிளேஸ் அ லீஃப் ஆன் அ கிராஃப் ஷீட் அண்ட் ட்ரா த அவுட்லைன் ஆஃப் த லீஃப் வித் அ பென்சில். அதாவது அந்த லீஃபை வந்து கிராஃப் ஷீட்டில் வச்சுட்டு ஸோ அவுட்லைன் வரைங்க அந்த லீஃப்க்கு கரெக்டாக பென்சில் யூஸ் பண்ணிட்டுன்னு. அண்ட் தென் ரிமூவ் த லீஃப். ஸோ அந்த லீஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா, அவுட்லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த லீஃபை ரிமூவ் பண்ணிவிடுங்க. யூ கேன் see the outline of the leaf on the graph sheet. ஸோ இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அவுட்லைன் ஆஃப் த லீஃபை பார்க்கலாம் கிராஃப் ஷீட்டில். ஓகே, ஸோ இப்போ அது ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பார்க்கலாம். Now count the number of whole squares enclosed within the outline of the leaf. Take it to be m. ஓகே, ஸோ அந்த அவுட்லைன் இருக்குல்ல, கிராஃப் ஷீட்டில் அவுட்லைன், லீஃப்னு அவுட்லைன் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபுல் ஸ்கொயர்ஸ் ஓகே எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அதை வந்து எம்முன்னு வைங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஆஃப். டேக் இட் அஸ் n. ஸோ அந்த லீஃப் அவுட்லைன் இருக்குல்ல, அதுக்குள்ளே மோர் தென் ஆஃபாக எங்கே கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து என்னாக வைங்க, அதாவது 3/4. ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் ஆஃப் ஆஃப் அ ஹோல் ஸ்கொயர். அந்த முழு ஸ்கொயர், அந்த ஃபுல் ஸ்கொயரில் வந்து ஆஃப் ஸ்கொயர் அவுட்லைனில் இங்கே பாருங்கள், லிசன். ஸோ இது வந்து இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், 3/4. ஓகே ஆஃப் ஸ்கொயர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எஸ், இதை வந்து ஆஃப் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது என்னது ஆஃப் ஸ்கொயர்னால் பீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தென் ஆஃப், லெட் இட் பி q. ஸோ ஆஃபுக்கு கம்மியாக ஓகே என்ன இருக்கோ அதை வந்து க்யூவாக எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம க்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குல்ல, இதை வந்து நம்ம க்யூவாக எடுத்துக்கலாம். ஆஃப்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு லிசன், இங்கே இருக்க பாருங்கள். ஏரியா ஆஃப் அ லீஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ன்றது ஃபுல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 3/4 இன்டூ n. 3/4 அதாவது மோர் தென் ஆஃப். ஓகே, ப்ளஸ் ஆஃப் இன்டூ p ப்ளஸ் 1/4 இன்ட்டு q சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எத்தனை வேல்யூஸ் வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அ லீஃப் கிடச்சிடும். ஸோ ஏரியா ஆஃப் அ இர்ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ்க்கு நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வால்யூம் பார்ப்போம். வால்யூம் அப்படின்றதான் வால்யூம். த அமௌண்ட் ஆஃப் அ ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ 3-dimensional ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் இட்ஸ் வால்யூம். ஸோ இதனுடைய ஃபார்முலா பாருங்கள். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட். இந்த யூனிட் வந்து மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். ஓகே, வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் கண்டிப்பாக அதுக்கு ஃபார்முலா இருக்கும். ஓகே, அது என்ன ஃபார்முலான்றது பார்ப்போம். எஸ், வால்யூம் ஆஃப் அ கியூபுக்கு ஃபார்முலா வந்து a³. ஓகே, வால்யூம் ஆஃப் அ சிலிண்டருக்கு வந்து πr²h. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ்க்கும் வந்து அந்த வால்யூம் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா லிக்விட்க்கு ஷேப் கிடையாது, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லிக்விட்க்கு ஷேப் கிடையாது, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம எந்த விசிலில் வாட்டரை போர் பண்ணுறோமோ, லிக்விடை போர் பண்ணுறோமோ அந்த ஷேப்பு மெஷர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெபார்ட்டரிஸில் மெஷரிங் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதில் வந்து மில்லிலிட்டர்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு அதனுடைய வால்யூமை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள். த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் அ லிக்விட் தட் அ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். எதுவுமே இல்லை, ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அதால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ தான் பிடிக்கும் அந்த அந்த தண்ணி. ஸோ அதிகமாக ஊற்றினா தண்ணி கீழே நிரம்பி வழிஞ்சிரும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுமாதிரி கெப்பாசிட்டினா இவ்வளோ தான். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னா த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் அ லிக்விட் தட் அ கண்டெய்னர் கேன் ஹோல்ட். ஓகே, அதால் எவ்வளோ முடியும் அவ்வளோக்கு வரைக்கும் தான் வந்து
ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியும், சிலர்லாம் வந்து கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க. நம்ம வயிறு எவ்வளோ இதுவாக இருக்கோ அவ்வளோ சாப்பிட முடியும். அதுக்கு மேலே ரொம்ப சாப்பிட முடியாது, கம்மியாகவும் சாப்பிட முடியாது, கரெக்டாக சாப்பிடுவோம். அதுதான் அதே போல் தான் அந்த பீக்கர்லேயும். ஓகே, கிளாஸ் ஏதோ சரியா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பிடிக்கும். ஓகே, அதிகமாக ஊற்றினா கீழே நிரம்பி வழிஞ்சிரும் வாட்டர். ஓகே, ஸோ அதையும் சொல்லிடுவாங்க கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னர்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் அ லிக்விட் வந்து லிட்டர்ஸ் மில்லி லிட்டர்ஸில் தான் வந்து சொல்லுவோம். அதாவது லிக்விட் அப்படின்னாலே அதை மெஷர் பண்ணுறது வந்து லிட்டர்ஸ் மில்லி லிட்டர்ஸில் தான் சொல்லுவோம். பட் ஆனால் வால்யூம் அப்படின்னும்போது கியூபிக் சென்டிமீட்டராக நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 cc, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1000 மில்லி லிட்டர்ன்றது 1 லிட்டர்னு சொல்லுவோம். இந்த வாட்டர், இந்த லிக்விட்ஸை வந்து லிட்டர் மில்லி லிட்டரால் மட்டும் மெஷர் பண்ணலாம், அவுன்ஸ் குவாட் அதாலையும் வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே 1 gallon இஸ் ஈக்குவல் டு 3785 3785 மில்லி லிட்டர்னு சொல்கிறாங்க. 1 ounce இஸ் ஈக்குவல் டு 30 மில்லி லிட்டர், 1 குவாட் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். ஸோ க்யூப்னுடைய வால்யூம் ஏ க்யூப், அதே ஃபார்முலா ஏ க்யூப். க்யூபாய்டு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸ்பியர்னும் போது 4/3 πr க்யூப். சிலிண்டருக்கு அதனுடைய வால்யூம் πr ஸ்கொயர் ஹெச். ஓகே, வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னும்போது கண்டிப்பாக அதுக்கு ஷேப்பே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரைட், டென்சிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஓகே, டென்சிட்டி அதாவது அடர்த்தி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றிடுறேன். ஓகே, அயன் பால் ஒரு கார்க்கு, ரெண்டுத்தையுமே தண்ணியில் போடுறேன். அயன் பால்னா ஆகுனா கண்டிப்பாக உள்ளே மூழ்கிடும், கார்க்கு வந்து மிதக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் எது வெயிட்டாக இருக்கோ அந்த பொருள் வந்து உள்ளே போயிடும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது மேலே மிதக்கும்னு. கரெக்டாக? ரைட். ஸோ அயன் பால் சிங்ஸ் வைல் கார்க் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கோம் அயன் பால் வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து அது முழுங்கிடுச்சு அப்படின்ட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் ஒரு உடன் லாக் மரக்கட்டை எடுத்திருக்காங்க. காயின், ஓகே, ஒரு லைட்டர் காயின் எடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் பீக்கரில் போடுறாங்க. ஸோ அப்போது காயின் வந்து உள்ளே மூழ்கிடுச்சு, ஆனால் அந்த ஹெவியான அந்த உடன் லாக் வந்து மிதக்குது. ஸோ அது எப்படி அது வெயிட்டாக ஹெவியானது வந்து கண்டிப்பாக மூழ்கிடும். பட் இதில் மட்டும் எப்படின்னா, இதுதான் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அது டென்சிட்டி வந்து எப்படின்னா மாலிகூல்ஸ், இந்த மூலக்கூறுகள் பொறுத்து தான். இந்த அயன் பால்லையும் இந்த காயின்ஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து கிட்ட இருக்கும். ஓகே, இதுவே வந்து இந்த உடன் லாக்லையும் இந்த கார்க்லையும் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதுங்கெல்லாம் மிதக்குதுங்க. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஓவராக வெயிட் இருக்கிறதுனால தான் கீழே போயிடுது, இல்லாட்டி வெயிட்லெஸ்லாம் வந்து மிதக்குது அப்படின்றது கிடையாது. ஓகே, காயின் வந்து சின்னதாக இருக்குது, பட் நான் வந்து மரக்கட்டை ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். அவங்க வெயிட்டுக்கு அது மூழ்கி இருக்கணும், ஆனால் அது மிதக்குது. ஏன்னா மாலிகூல்ஸ், இதுதான் வந்து நம்ம டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, டென்சிட்டி. ஓகே, ரைட். ஸோ ஆக்டிவிட்டி 3ல் பாருங்கள். டேக் அ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் pour some water into it. ஒரு மெஷரிங் சிலிண்டரில் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். அதனுடைய மெஷர்மெண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்கன்றாங்க. V1 நோட் பண்ணிக்கோங்கன்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மெஷரிங் சிலிண்டரில் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கல் நூலில் கட்டி தொங்க விடுறேன். இமர்ஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட். இமர்ஸ்னால் உள்ளே மூழ்க வைங்க, உள்ளே விடுங்க. அந்த கல்லை வந்து உள்ளே விடுறேன். ஓகே, த்ரெட்டை கட்டி நூலை கட்டி உள்ளே விட்டுறேன். ஓகே, அதே மெஷரிங் சிலிண்டரில் திஸ் ஹாஸ் டு பி டன் சச் தட் த ஸ்டோன் டஸ் நாட் டச் த வால்ஸ் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். லிசன். ஸோ நான் அந்த மாதிரி உள்ளே விடும்போது சைடு எந்த அதனுடைய வால்ஸை வந்து தொடக்கூடாது அப்படின்றாங்க. நவ் த லெவல் ஆஃப் த வாட்டர் சைஸ். கண்டிப்பாக ஒரு கல்லை கட்டி தண்ணியில் விடும்போது அது இருக்கிற லெவலை விட தண்ணி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இல்லை அதே லெவல்லே இருக்குமா? கண்டிப்பாக
இன்க்ரீஸ் தான் ஆகும். தண்ணியினுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் ஆஃப் வாட்டர் ஹஸ் இன்க்ரீஸ்ட். நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் டேக் இட் டு பி V2. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதனுடைய வால்யூமும் எழுதிக்கோங்க V2ன்னு. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா V2 minus V1, அதாவது வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு த ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் அன் இர்ரெகுலரி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது டென்சிட்டி ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, டென்சர் மீடியம் சொல்லுவோம். இதே ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சு, லோவாக இருந்துச்சுன்னா ரேரர் மீடியம் சொல்லுவோம். ஓகே, ரைட். Next, density. Definition of a density. Density of a substance is defined as the mass of a substance contained in unit volume. So density is equal to mass by volume சொல்றாங்க. Next, இதன யூனிட் வந்து கிலோகிராம் per meter cube. கிலோகிராம்ன்றது மாஸ்னுடைய யூனிட், டிவைட் பை வால்யூம்ன்றது மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் per meter cube. ஓகே, இதனுடைய CGS யூனிட் வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, டென்சிட்டியோட CGS யூனிட் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டென்சிட்டி ஆஃப் அ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ த மெட்டீரியல்ஸ் வித் ஹையர் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டென்சர்னு சொல்லுவோம். ஒரு மெட்டீரியல் அதாவது ஆப்ஜெக்ட்னுடைய டென்சிட்டி லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேரர்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க டென்சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏர்னுடைய டென்சிட்டி 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கெரோசின் வந்து 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தரேன். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் வாட்டரும் கெரோசினும் எடுத்துக்கோங்க. வாட்டருடைய டென்சிட்டி லெவல் அதிகமாக இருக்குது, கரெக்டாக 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு. ஓகே, ப்ளீஸ் வாட்டரில் ஓகே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கெரோசின் ஒரு கெரோசினை ஊற்றுங்க. ஸோ அந்த கெரோசின் மிதக்குமா இல்லை முழுகிடுமான்னு பார்த்தோன்னா அந்த கெரோசின் வந்து மிதக்கும். ஏன்னா வந்து அதனோட டென்சிட்டி கம்மி வென் கம்பேர்ட் டு வாட்டர், கரெக்டாக. ஸோ வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கெரோசின் 800 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் மட்டும்தான். ஸோ அதனால் வாட்டரில் கெரோசின் விட்டோன்னா கெரோசின் வந்து வாட்டரில் மிதக்கும். ஓகே, இதுவே ஒரு கிளாஸ் ஆஃப் கெரோசின் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் விடுங்க, வாட்டர் சும்மா போடுங்க. அந்த வாட்டர் என்ன ஆகும்னா மிதக்குமா இல்லை மூழ்கிடுமா? கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் மூழ்கிடும். ஏன்னா அதோட டென்சிட்டி லெவல் வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அதிகம், கெரோசினை விட அதிகம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக மூழ்கிடும். ஓகே, செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, ரைட். ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ், ஸோ இப்போ மாஸ்னுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும்னா டென்சிட்டி இன்டூ வால்யூம்னும் போது மாஸ் பை டென்சிட்டி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் மெஷரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ். ஓகே, ஸோ இப்போது இங்கேயே என்ன சொல்கிறது, ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு இல்லை வேலூர் டு சென்னைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்ற பார்க்கறது கிலோமீட்டர்லையோ மீட்டர்லையோ சம்திங் நம்ம சொல்லிடலாம், கரெக்டாக. ஸோ இதுவே வந்து ஸ்பேஸில் ஒரு சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னும் போது கிலோமீட்டர்லையா சொல்லுவோம்? கிடையவே கிடையாது. அங்கே ஒரு யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னன்றதை பார்க்கலாம். அதுதான் வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஓகே, ரைட். லிசன், இங்கே பாருங்கள். For space research, astronomers need to measure very long distances, such as the distance between the Earth and a star, or the distance between two stars. To express the diameters, to express these distance, we shall learn about two such units, namely astronomical unit and light year. Okay. So நான் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதாவது சில ஆயில்ஸ் மட்டும், சில எண்ணெய்ங்க மட்டும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டென்சிட்டி இருக்க மாதிரி தான் தெரியும் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் அதிகமான டென்சிட்டியே. ஓகே, ஸோ டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் பாருங்கள் 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதே வாட்டர்னோட டென்சிட்டி வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ இஃப் வி புட் 1 drop ஆஃப் வாட்டர் இன் ஆயில்,
இந்த ஆயிலில் வாட்டர் விட்டோம்னா என்ன ஆகும்? வாட்டர் கண்டிப்பாக மூழ்கிடும், வாட்டர் சிங்ஸ். ஓகே, பட் இஃப் யூ புட் 1 drop ஆஃப் ஆயில் இன் வாட்டரில் ஆயில் விட்டோம்னா அந்த ஆயில் கண்டிப்பாக ஃப்ளோட் ஆகும், மிதக்கும், அண்ட் ஃபார்ம்ஸ் லேயர் ஆன் வாட்டர் சர்ஃபேஸ். ஹவெவர் சம் ஆயில்ஸ் ஆர் டென்சர் தேன் வாட்டர். எல்லா ஆயில்ஸுமே வந்து வாட்டரை விட கம்மி தான் டென்சிட்டி அப்படின்றது கிடையாது. சில ஆயில்ஸ்லாம் வந்து தண்ணியை விட அடர்த்தி அதிகமாக இருக்குது, டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சன்னு வந்து அதாவது எர்த்து வந்து சன்னை ரிவால்வ் பண்ண சுற்றுது எதுனா எலிப்டிக்கல் ஆர்பிட் மூலமாக எலிப்டிக்கல் ஆர்பிட் ஷேப்பில் சுற்றுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் வேரிஸ் எவ்ரிடே. கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் சன்னுக்கும் எர்த்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு நாளும் வேரி ஆகும். ஓகே, ரைட். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜில் இருக்கிறது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, லிசன். ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அதாவது நியரஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது, கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பொசிஷன், என்ன பேர் அப்படின்னா பெரிலியன் பொசிஷன் சொல்லுவோம். ஓகே, இதுவே ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபாரராக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருக்குது, சரியா? ஸோ அதுக்கு என்ன பொசிஷன், அதுக்கு என்ன பேர் சொல்லுவோன்னா ஏபிலியன் சொல்லுவோம். ஓகேவா? 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன் இஸ் கால்ட் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகே, அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் வந்து 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவோம். லிசன், அதாவது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் அபவுட் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். திஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகே, ஸோ நெப்டியூனுக்கும் சன்னுக்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தொலைவு இருக்கும்னா 30 AU, 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான் சன்னும் எர்த்தும். ஓகே, சன்னும் நெப்டியூனும். அதாவது சன்னும் நெப்டியூனும் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொன்னேன். it means it is 30 times farther than எர்த்தை விட 30 மடங்கு வந்து தொலைவில் இருக்குது நெப்டியூனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னதா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், 1 AU is defined as the average distance between the earth and the sun. ஸோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன் வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, ஸோ அது எப்படி சொல்லலாம்னா மில்லியன்றது நம்மளுக்கு தெரியும் 10⁻6, கிலோமீட்டர் வந்து 10⁻3, ஸோ 10⁻9. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.496 × 10⁻11 மீட்டர். இது வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, என்டிசிபி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் லைட் இயர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த யூனிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார் டு ஸ்டார், ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சன்னு கிட்ட இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாருக்கு பேர் என்னென்னா ப்ராக்சிமா சென்ச்சுரி. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 2,68,770 AU. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே, லைட் இயர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஒரு லைட் ட்ராவல் ஆகும், அதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக. ஒரு வேக்கமில் ஒரு வெற்றி இடத்துல லைட் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகும்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்டில் ட்ராவல் ஆகும், கரெக்டாக. ரைட். ஸோ 1 இயருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, 1 இயருக்கு 365 டேஸ், லீப் இயரை விட்டுட்டு. ஓகே, 365 டேஸ். ஓகே, 1 டேக்கு 24 ஹார்ஸு, 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். ஸோ 365 × 24 × 60 × 60 போது 3.153 × 10⁻7 செகண்ட்ஸ். என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 இயருக்கு. ஓகே, இதுவே 1 லைட் இயர்னும் போது ஸோ லைட்னுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, லைட் ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்டா. ஸோ பாருங்கள், 3 × 10⁸ × 3.153 × 10⁻7 போது ஸோ 1 லைட் இயரினுடைய வேல்யூ எவ்வளோன்னா 9.46 × 10⁻15 மீட்டர். திஸ் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம், இஸ் நோன் அஸ் 1 லைட் இயர்னு சொல்கிறோம்.
ஸோ 1 light year இங்கே டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. 1 light year is defined as the distance travelled by light in vacuum during the period of 1 year. 1 yearல ஓகே 1 light year is equal to 9.46 into 10^15 meter. ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ எஸ் light year வந்து Proxima Centauri star is at 4.22 light years from Earth and the solar system. Okay, the Earth is located about 25,000 light years away from the galactic center. Okay, next. So points to remember கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க, சொன்னது தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சுது. எஸ் முடிஞ்சுது.